இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யுத்தத்திற்கு ஆயத்தமா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 144 வசனம் 1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the Lord my strength, which teach my hands to war and my fingers to fight. Psalms chapter 144 verse 1. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் நீங்க பழக்குகிறீங்க ஆண்டவரே. அந்த கண்மலையாகிய தேவனை நான் துதிக்கிறேன், அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். அதாவது இங்க அவர் சொல்றாரு, என்னை ஒரு மாபெரும் யுத்தத்திற்காக தேவன் ரெடி பண்றாரு, என்னை பயிற்றுவிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம நினைக்கலாம், பிரதர் நம்ம என்ன மாதிரியான யுத்தம், எதற்காக இந்த யுத்தத்துல நான் பங்குபடணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது யூதர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அதாவது ரோமன்ஸ் அப்போ அவங்கள ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. சோ வருகிற மேசியா எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு பெரிய போர் வீரனாக, படை தலைவராக, ஒரு ராஜாவாக அவர் வருவார். தம்முடைய ஜனங்களை, யூத ஜனங்களை அவர் ரோமர் ஆட்சியிலிருந்து விடுதலை பண்ணுவாரு. ஒரு பெரிய யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துல தங்களை மீட்டு கொள்வார். அவர் தான் மேசியா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நாம என்ன மாதிரி நினைக்கிறோம்? நம்மை சுற்றிலும் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக சில பார்வோன்கள் எழும்பி இருக்கலாம். இவர்களோட தேவன் இவர்களை சங்காரம் பண்ணுவார் அப்படின்னு தான் நம்மள அநேகர் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படியானால் அன்னைக்கு மேசியாவை எதிர்பார்த்த யூதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இன்னும் நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, பிரதர் எப்படி பிரதர் நம்ம யுத்தத்துக்கு ஏன் ஆயத்தமாகணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காரு? இங்க தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பேசின காரியம் இது, என்னை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற தேவன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அன்பினாலே கட்டப்பட்ட புதிய உடன்படிக்கை தானே நமக்கு தந்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்கு? சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை, உங்கள் பகைவர்களை ஆசீர்வதியுங்கள், இப்படித்தானே சொல்லியிருக்கு. அப்ப எப்படி நான் எனக்கு எதிராக எழும்புகிறவர்களை, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற பார்வோனுக்கு எதிராக நான் போர் செய்ய முடியும்? அவர்களை அன்புதானே செய்ய முடியும் நம்ம நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 6வது அதிகாரம் நமக்கு தெளிவா ஒரு காரியத்தை சொல்லி தருது. என்ன அப்படின்னா, நம்ம வாசித்தா அதுல என்ன இருக்குன்னா, நம்மளோட யுத்தம், நம்மளோட போராட்டம் யார் கூட கிடையாதுன்னா, நம்ம கண்ணால பார்க்கிற மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும், அதாவது யாரெல்லாம் எதிராக செயல்படுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக கிடையாது. மாறாக நம்முடைய யுத்தமானது, போராட்டமானது யார் கூட அப்படின்னா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் அந்தகாரத்தோடும் தான் நம்ம யுத்தம் அப்படின்னு அந்த இடத்துல கிளியரா எழுதப்பட்டுள்ளது. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், எனக்கு எதிராக எழும்புகிற இவர்கள் தான் எனக்கு எதிரிகள், இவர்களே என்னுடைய சத்துருக்கள்னு பார்வோன்களை குறித்து நம்ம இன்னைக்கு பயந்துட்டு இருக்கோம். அவங்கள பற்றி இன்னும் நிறைய காரியம் நினைச்சிட்டு இருக்கோம். இவங்க அழிஞ்சு போகட்டும், இவங்க மாறட்டும், அநேக காரியம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாயை பார்த்து நம்ம எப்ப பயப்படுவோம் அப்படின்னா, அது நம்ம கடிச்சிரும் அப்படின்னா தான் பயப்படுவோம். அந்த நாயோட பல்ல புடுங்கியாச்சு அப்படின்னா அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறத புடுங்கியாச்சுன்னா கொதிக்கிறது தானா அடங்கிரும்னு. அதை தான் இங்க நம்மளுக்கு எபேசியர்ல எழுதப்பட்டுள்ளது. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியை கட்டிட்டோம் அப்படின்னா, பூமியில நம்ம பார்க்கிற அதிகாரம், துரைத்தனங்களுடைய மாம்சமும் இரத்தமும் அமைதியாகிவிடும். நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறோம்? ஆவியானவர் அதைத்தான் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நம்மை பழக்குவிக்கிறார். அதாவது நம்முடைய ஆவியிலே நம்மை ஏவி, அதாவது மாம்சத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் யுத்தத்திலே ஜெயிக்கவே தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் அப்படியான ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறோமா?
அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உன்னதமான மேலான காரியங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அநேக நேரத்துல நாங்கள் எங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே பார்த்து அதை நோக்கியே நாங்கள் செயல்படுகிறோம் அப்பா. அப்பா, இந்த மாதிரியான காரியங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எப்போதும் ஆவியிலே நிதானித்து சிந்தித்து ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களை பயிற்றுவிக்கிற தேவன் நீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பேட்டில் ஃபீல்ட்லையும் நாங்கள் நிலைத்து நின்று போராடுகிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஜெயத்தை நாங்கள் குவிக்கிறவர்களாய் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.